இடம் அறிந்து பயன்படுத்துவோம். ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ரெண்டுமே ஒன்றுங்கிற பொருளை தரக்கூடிய சொல்லு தான். இதில் நம்ம ஓர் எங்கே பயன்படுத்தணும், ஒரு எங்கே பயன்படுத்தணும் தான் பார்க்க போகிறோம். ஓர் எங்கே பயன்படுத்தணும்னா உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது. அ ஆ இ உ ஊ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 உயிரெழுத்துக்களுமே சொல்லினுடைய முதல்ல வரும்போது அந்த சொல்லுக்கு முன்னால் ஓருங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். இப்போ ஓர் ஊருங்கிற எழுத்து உயிரெழுத்து, அதுக்கு முன்னால் என்ன வரும்னா ஓருங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். ஓர் ஏரி ஏங்கிற எழுத்து உயிரெழுத்து, அதுக்கு முன்னால் ஓருங்கிற சொல்ல பயன்படுது. இதை மாதிரி 12 எழுத்துக்களுமே உயிரெழுத்துக்களுமே சொல்லினுடைய முதல்ல வரும்போது ஓருங்கிற இது சொல்லு பயன்படுத்தணும். ஒருங்கிற சொல்லு எங்கே பயன்படுத்தணும்னா உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18ஓடு சேரும்போது வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களில் சொல்லுக்கு முதல்ல வரும்போது ஒருங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ஒரு நகரம் நாங்கிற எழுத்து உயிர்மெய் எழுத்து, இன்னு குட்டல் ஆ இன்னுங்கிற எழுத்து மெய்யெழுத்து குட்டல் ஆங்கிற எழுத்து உயிரெழுத்தோடு சேரும்போது வரக்கூடிய எழுத்து தான் நாங்கிற உயிர்மெய் எழுத்து. அதுக்கு முன்னால் என்ன வரும்னா ஒருங்கிற சொல்லு பயன்படுத்தணும். ஒரு நகரம் ஒரு கடல் காங்கிற எழுத்தும் உயிர்மெய் எழுத்து தான், இக்கு கூட்டல் ஆ கா, அதுக்கு முன்னாலேயும் ஒருங்கிற சொல்லு வரணும். இப்போ உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னால் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்துக்களில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னால் ஒரு என்னும் சொல்லையும் பயன்படுத்த வேண்டும்.